ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேமியா, ஓட்ஸு, ரவா மூணும் வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான பிரேக்ஃபாஸ்ட் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்கிறேன். சேமியா 1 கப்பு, ஓட்ஸ் வந்து 1/2 கப், ரவா 1/2 கப், ஒரு ஆனியன், 2 சில்லி, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு 1 ஸ்பூன், பெப்பர் 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன், அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், கருவேப்பிலை, உப்பு, எண்ணெய் தேவையான அளவு, ஒரு வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி வச்சுருங்க, கேப்சிகம் நல்லா கட் பண்ணி வச்சுருங்க, கேரட்டை துருவி வச்சுருங்க, கிரேட் பண்ணி வச்சுருங்க. இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு சேமியாவை போடுங்க. அந்த சேமியா நல்லா வறுபடணும். அந்த கலர் சேஞ்ச் ஆகி ஒரு வாசனை வரணும். அந்த கோல்டன் கலரில் வரும்போதுனா அந்த மாதிரி வாசனை வந்த பிறகு நீங்கள் இப்போது ஃபஸ்ட்டு ரவாவை போட்டுருங்க, மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதோடையே ஓட்ஸையும் போட்டுடுங்க. இப்போ வந்து ரவாவோடைய அந்த வாசனை வரும். அந்த வறுக்கும் போது நமக்கு ரவா வறுக்கும் போது வாசனை வரும். அந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஜீரகம், பெப்பர் பொடி, சால்ட்டு, ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியன், கேரட்டு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. அப்புறம் க்ரீன் சில்லியும் கறி லீஃபும் கட் பண்ணியிருக்கீங்களா, அதுவும் போட்டுக்கோங்க. நம்ம கேப்சிகம், நான் 3 கலர் கேப்சிகம் எடுத்திருக்கேன். அதனால் உங்களுக்கு என்ன கலர் இருக்கோ அது மட்டும் போட்டாலும் சரி, இல்லை கேப்சிகமே வேணாலும் சரி. இப்போது கர்டு ஆட் பண்ணிவிடுங்க. நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் தண்ணியை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரெஸ்ட்டுக்கு வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரு பணியார சட்டியில் எண்ணெயோ அல்லது நெய்யோ எது வேணுமோ அதை வந்து போட்டுட்டு சட்டியை சூடு பண்ண பிறகு எல்லா குழியிலையும் இந்த மாதிரி ஊற்றுங்க. நல்லா ஃபில் பண்ணிவிட்டு இதுக்கு மேலேயும் ஒரு சொட்டு எண்ணெய் விடுங்க. எண்ணெய் ஆறு நெய் உங்களுக்கு எது வேணுமோ அதை போட்டுக்கலாம். ஜஸ்ட் இதை போட்டுட்டு அப்படியே ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சுருங்க. நல்லா இப்போ இது வெந்துருச்சு. நம்ம பிளேட்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்து அடை செய்கிறதுக்கு அதே மாவுலேயே அடையும் செய்யலாம். அதுக்கு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கங்க. இப்போ அந்த மாவை வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு லைட்டாக ப்ரெஸ் கொடுங்க. அடை மாதிரி இருக்கிறதுக்கு லைட்டாக ப்ரெஸ் கொடுங்க. ஒரு பேனில் ஒரு 3 எண்ணெய் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதுலேயும் அது மாதிரி தான் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிட்டு கொஞ்ச நேரம் மூடி வைக்கணும். மூடி வச்சுருங்க. இப்போ ஒரு 2 நிமிஷம் கழித்து அது ஆல்ரெடி வெந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் பேன்லேருந்து திருப்பி போடுங்க. அகெயின் ஒரு நிமிஷம் வந்து நல்லா இப்படி வேகட்டும். மூடி வச்சுருங்க. அவ்வளோதான், பாருங்கள், அழகாக நம்மளுடைய அடை ரெடி ஆகிடுச்சு. இது வந்து இதுக்கு பொருட்கள் எதுவும் இல்லைனாலும் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு
அந்த டைமில் ரெடி பண்ணுறதுக்கான ஒரு அடை தான். நம்ம அடைக்கெல்லாம் வந்து பருப்பு ஊற வச்சு அப்படி தான் பண்ணணும் இல்லை, இந்த மாதிரி ஈஸியாக பண்ணிட்டு போயிடலாம். அதுக்கடுத்து இதே மாவுலேயே பக்கோடா மாதிரி சின்னதாக குழந்தைங்களுக்கு போட்டு கொடுத்தா அவங்க நல்லா சாப்பிடுவாங்க இல்லையா, அதனால் கொஞ்சம் சின்னதாக போட்டுக்கோங்க. அதே மாவையே பேனில் எவ்வளோ தூரம் போட முடியுமோ போட்டுட்டு கொஞ்சம் நெய் விடுங்க. நெய்யோ இல்லை ஆயில் என்ன வேணுமோ உங்களுக்கு அதை விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இதை வந்து ஜஸ்ட்டு ஒரு நிமிஷம் அப்படி திருப்பி வச்சுட்டு மூடி போட்டுருங்க. நமக்கு இப்போது அடை, பணியாரம் ப்ளஸ் பக்கோடா 3மே ரெடியாக இருக்குது. வாங்க சாப்பிட்லாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட் மீ. ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.